ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான கிரக மாற்றங்களை உருவாகி இருக்குங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்க போகுதுங்க. அதாவது எல்லாருக்கும் நல்ல விஷயங்களும் நடக்காது, அதே மாதிரி எல்லாருக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்காது. இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் அப்படின்றதும் கிடைக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த 2026 பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பொதுவாக துலா ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தங்களால் செய்ய முடியக்கூடிய விஷயங்களை முடியும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடுவாங்க. முடியும் முடியாது அப்படின்றத கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து சொல்லக்கூடியவங்க தான். இவங்க யாரையும் வந்து காக்க வைக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து நமக்காக வந்து யாரும் காத்திருக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய உழைப்புகளை கொடுக்கக்கூடியவங்க, கடினமான உழைப்பாளிகள், அன்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா சுக்கிரனால் அழப்படக்கூடியவங்க, அழகுக்கும் குறைவு இருக்காதுங்க, கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. ஸோ நிறைய பண்பான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 8ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்களானது கிடைக்க போகுது. அதில் உத்தியோகத்தை இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களை ஏதாவது ஒரு சொல்லி விமர்சித்தாலுமே கூட உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் மதிப்பையும் உங்களால் வந்து பெற முடியும். அதனால் நீங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். உங்களுக்கு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் எந்த வகையிலையுமே வந்து பாதிப்படைய மாட்டீங்க. மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற போது வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்னா அவங்க உங்கள் கூடவே இருந்து எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். எல்லாருடைய நல்ல மதிப்பையும் உங்களால் வந்து பெற முடியும். அதே வியாபாரிகளாக நீங்கள் இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக கல், மண், இரும்பு இது மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பரிபூரணமான விற்பனையானது கிடைக்கும். அதாவது ரொம்ப அதிகமான அளவுக்கு விற்பனைகள் வந்து செய்வீங்க. இந்த விற்பனைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பண வருமானமானது கிடைக்கும். அதனால் பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கட்டாயமாக துளாராசி நேயர்களே ஒரு பெரிய வீடு அப்படின்னு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நீங்கள் கட்டுவீங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்குன்னு நீங்கள் சொந்த வீடானது அமையப்போகுதுங்க. அதாவது இதுக்கான அம்சம் எல்லாமே 2026லேயே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். கட்டாயமாக இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கான அமைப்பு வந்து வந்துடும். நீங்களும் ஒரு சொந்த வீடு கட்ட போகிறீங்க. குடும்ப தலைவிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய அன்பையும் பரிபூர்ணமாக வந்து பெற முடியும். அதனால் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். வீட்டில் நிறைய கலைப்பொருட்களை வாங்கி வைப்பீங்க. வீட்டை வந்து எப்போதுமே அழகாக வச்சுருக்கணும், அலங்கரிக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமில் அதுக்கான விஷயங்களெல்லாம் நிறையவே செய்வீங்க. அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பிரியமாக இருப்பாங்க. கடவுளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இதே கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுமுக கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வந்து முழுசாக வந்து புரிஞ்சுப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எப்போதுமே சோர்வு அப்படின்றத மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த சோர்வு இல்லாமல் நீங்கள் இருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மகிழ்ச்சியானது கிடைக்கும். மகிழ்ச்சிக்கான தருணங்களை எல்லாம் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு காலமாக இருக்க போகுதுங்க உங்களுக்கு. உங்களுடைய உறவில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இதுதான் உங்களுக்கு நேர்மறையான திருப்பங்களை கொண்டு வரப்போகுது. அதாவது உறவு அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும், மனஸ்தாபங்கள் இருக்கும். இல்லாமல் எந்த ஒரு உறவும் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனஸ்தாபங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல்
துளாராசியை உடையவங்க யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியானது இப்போ உங்களை தேடி வரும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு வந்து காத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காக காத்துட்ருக்கீங்களோ நிச்சயமாக அது வந்து கிடைக்க போகுது. ஸோ நிறைய அட்டகாசமான பலன்கள் தான் உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் புதிய விதமான உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எல்லாம் உருவாகும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்துறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு புதுவிதமான சிந்தனைகளானது உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்படி அந்த சிந்தனைகள் உருவாகும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக பயணங்களால் நல்ல லாபங்கள் பார்ப்பீங்க. அதே சமயம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணி சுமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காதல், குடும்பம், ஆரோக்கியம் இப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்களை முற்றிலுமாக வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். எப்போ நீங்கள் இந்த வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தொழிலும் சரி, வேலையும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. புதுசாக தொழில் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தனித்து செய்கிறத விட கூட்டு தொழில் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் வேலைப்பளு அது இருக்கத்தான் செய்யும். இந்த வேலைப்பளு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாபத்தை பார்க்க முடியாது, பணத்தை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேலைப்பளு எப்போதும் போல தான். துளாராசி நேயர்கள் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சுக்கரனால் ஆளப்படக்கூடியவர்கள் அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு அப்படின்னு சிறப்போடு வாழக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுக்கரதசை வரும்போது நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவும் அப்படி தாங்க இருக்குது. துளாராசி நேயர்களே, நிதி ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் போயிட்டு நீங்கள் முதலீடுகள் மட்டும் பண்ணிடாதீங்க. ஆபத்தான பெரிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகளையும் வந்து கட்டுப்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. காதலில் ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை வந்து ரசிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு அதுக்காக ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவால் தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க போகுது. ஸோ காதல் திருமணமானது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் துளாராசி நேயர்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க, திருமணமானது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இப்போ உங்களுக்கு அதற்கான சான்ஸ் கிடைக்குங்க. ஆனால் எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வேலைப்பளு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடலில் சோர்வுகளானது ஏற்படும். அதனால் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க. மன அழுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மன அழுத்தம் காரணமாக அடிக்கடி தலைவலி வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது. அதே போல் போதிய உறக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு தலைவலி வரும். அதனால் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுடைய வேலைகளையும் உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். இதன் மூலமாக உடலையும் உங்களால் பார்த்துக்க முடியும், உங்களுடைய வேலையும் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ 2 வகையிலையுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயத்த மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய எதிரிகள்கிட்ட தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு சின்ன சின்ன ஆபத்துக்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே விழிப்புணர்வோடு இருங்க. எந்த ஒரு நேரத்துலையும் யாரையும் நம்பிடாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களெல்லாம் செய்யணுமோ அதற்கான முயற்சிகளை நீங்களே எடுங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை துளாராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களில் சந்திக்க போகிறீங்க. ஸோ இந்த நாட்கள் உங்களுக்கு இன்னும் இனிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமையில் போய் செய்யுங்க. சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாக போகும். கூடவே பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வந்து செய்யுங்க. அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நீங்கள் இன்னும் ஒரு பரிகாரம் என்ன செய்யலாம்னா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. உங்கள் கையால் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலையானது நீங்கும். பணம் கையில் தங்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நம்ம சேனலில் நாம் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.